ஆளுநர் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சிறுவர் இன்டர்ன்ஷிப் கேட் 90 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கியிருக்கோம். அதோட அந்த காசுல இன்னும் கான்ஃபரன்ஸ் ஹாலை முடிப்பதை கொடுத்துருக்கோம். இன்னும் வைத்திய உபகரணங்கள்லாம் கொடுப்பதற்கு நிறைய வேலை செய்திருக்கோம். அது மாதிரி இந்த நம்ம மியூசியத்துக்கு 1 மில்லியன் ரூபாய் கொடுத்து அதை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய 2025க்கான பண நிதி உதவிகளை நாங்கள் கூடுதலாக செய்கிறோம். ஏன் காரணம் என்றால் எங்கள் இலங்கையில் 9 மாகாண சபைகளும் எங்களுக்கெல்லாம் இருக்கு. 80 மாகாண சபைகளும் பொடியா மாகாண உறுப்பினர் அவர்களுக்கு கூட பணம் நம்ம அங்கே அவ்வளவு பணமும் கவர்னர்கிட்ட இருக்கிறதால கவர்னருக்கு அந்த திணைக்களம் இருக்கிறதால அந்த திணைக்களத்தை பணத்தையில நாங்கள் மற்ற கிழக்கு மாவட்டம் எல்லாருக்கும் ஒதுக்கி சமனா ஒதுக்கிக்கும் இங்கே ஒதுக்கிருக்கோம். எனவே டாக்டர்கிட்ட போயிட்டு நான் பாருணும் தல வைத்தியசாலை சொல்லி போட்டு வாரு. எனவே எங்களால் அவரால் முடியாமல் எங்களால் முடிஞ்சது அங்கே எங்களால் வேண்டுகோள் செய்யும். இந்த வீதியையும் நாளைக்கு இதுக்கான சீர்பாடு உடனடியாக அந்த வேலையை பற்றி நான் பேசுவேன், ஆர்டியோட பேசுவேன்.